ஸ்டோரி வைஸ் வந்து நான் இந்த படத்தை வந்து பெருசாக குறை சொல்ல மாட்டேன். யார் யார் வந்து ரிவ்யூவர்ஸ் எல்லாம் வந்து ஒரு படத்தை வந்து தப்பாக பேசுகிறாங்களோ அவங்கள வந்து ஒரு தேட்டருக்கு வர வைக்கிறாரு. ஒன்று காமெடி வரணும், இல்லை பயம் வரணும், ரெண்டுமே இந்த இதில் வரல. மெயினாக மொட்டராஜேந்திரோட காமெடிஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் இருந்து அவர் வந்து ஒரு டைப் ஆஃப் பாடி லாங்குவேஜ் இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்காரு. ஹாய், நான் உங்கள் டாக்டர் சாம்சன் பேசுகிறேன். இன்றைக்கி டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தை பற்றி பேச போகிறோம். படத்தோட கதை என்னென்னா, ஒரு டைரக்டர் அவரோட படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் வந்து சரியாக ஓடல. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறதுனால தான் இந்த படம் சரியாக ஓடலன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆக்சுவலாக இறந்துடுறாரு. ஸோ அவர் பேயாக வந்ததுக்கப்புறம் யார் யார் வந்து ரிவ்யூவர்ஸ் எல்லாம் வந்து ஒரு படத்தை வந்து தப்பாக பேசுகிறாங்களோ அவங்கள வந்து ஒரு தேட்டருக்கு வர வைக்கிறாரு. அவங்கள அந்த ஒரு படம் மாதிரி போட்டு காமிச்சிட்டு அந்த படத்துக்குள்ளே வந்து அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தான் படத்தோட ஸ்டோரி. ஸோ இந்த ஒரு பேஸ் பண்ணி தான் இந்த படம் போது. சந்தானம் வந்து ஒரு படத்துக்குள்ளே போய் மாட்டிடுறாரு. அவர் கூட வந்து மொட்டராஜேந்திரன் போய் மாட்டிடுறாரு. படத்துக்குள்ளே இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியல் லைஃப் மாதிரி நடக்கும். இப்போ கௌதம் மேனன் வந்து அங்கே ஒரு ஹீரோவாக இருப்பார். சந்தானத்துக்கு வந்து இவர் கௌதம் மேனன் டேரக்டர்னு தெரியும். பட் அந்த கேரக்டருக்கு வந்து அவர் டேரக்டர்னு தெரியாது. அந்த உள்ள ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். அந்த ஒரு கேரக்டர் தான் இருப்பார். அந்த மாதிரி படத்துக்குள்ளே இருக்க கேரக்டர்ஸ்க்கு நடுவில் சந்தானம் உள்ளே போயிட்டு எப்படி எஸ்கேப் ஆகி வராருங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரி வைஸ் வந்து நான் இந்த படத்தை வந்து பெருசாக குறை சொல்ல மாட்டேன். பட் என்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு மைனஸாக போயிடுச்சு. இன்னொன்று ஷார்ட் பிரேக் டவுன் வந்து ரொம்ப மிஸ் ஆயிடுச்சு. ஓப்பனிங் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா நம்ம இட்டிஸ் பிரசாந்த் ரிவ்யூவர் இருக்கார்ல, அவர் இந்த மாதிரி போய் மாட்டி உள்ளே போய் இறந்துடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த பேய் விஷயங்கள்லாம் நிறைய காமிச்சிருப்பாங்க. அந்த பேய் விஷயம் காமிக்கும் போது என்னென்னா, ஒரு பயங்கிறது வந்து ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணணும். அந்த ஒரு பயங்கிறது சுத்தமாக ஃபீல் ஆகலை. அது வந்து ஒரு டெக்னிக்கல் சைடாக பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் பிரேக் டவுனில் தான் நிறைய மிஸ் ஆன மாதிரி இருக்குது. பட் ஓவராலாக ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த சீக்வன்ஸ் ஒரு கரெக்டான சீக்வன்ஸாக இருந்தாலும் உட்காந்து பார்க்கும்போது அந்த ஒரு சீரியஸ்னஸ் வரல. ஒரு ஒன்று காமெடி வரணும், இல்லை பயம் வரணும், ரெண்டுமே இந்த இதில் வரல. அதுக்கப்புறம் ஆக்சுவல் கதைக்குள்ளே போகும்போதும் பார்த்தீங்கன்னா நிறைய காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த காமெடி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா படம் பயங்கர லேகாக இருக்குது, உட்காரவே முடியல. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பெட்டர். ஒரு சில காமெடிஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மெயினாக மொட்டராஜேந்திரோட காமெடிஸ்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்து. அதே மாதிரி படம் வந்து ஒரு கிளைமேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் முடியும். அங்கே போய் அந்த ஹீரோயின் காப்பாற்றுற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல படம் முடிஞ்சிருந்தா செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்கலாம். பட் அதுக்கப்புறமும் நிறைய விஷயம் வந்து புதுசாக வந்து திணிச்சு அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸ் படத்தை ட்ராக் பண்ணி இழுத்துட்டு போவாங்க. கதையே முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் ஏன் படம் போயிட்டே இருக்குங்கிற மாதிரி செகண்ட் ஹாஃபில் இவங்க பண்ண கொஞ்சம் ப்ளஸ்ஸு கூட அந்த ட்ராக் பண்ண ஒரு எண்டு வந்து ரொம்ப ஒரு மைனஸ் ஆக்கி விட்டுருச்சு. படத்தில் வந்து சந்தானத்தோட ஆக்டிங் பற்றி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். அவர் வந்து ஒரு டைப் ஆஃப் பாடி லாங்குவேஜ் இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாக வந்து அந்த பாடி லாங்குவேஜ்லேயே தான் நடிச்சிருக்காரு. அதுக்காக நிறைய மெனக்கெட்டுருக்காரு. அதே மாதிரி அவர் ஹேர் ஸ்டைலாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நல்லா ட்ரிம்மாக ஷேவ் பண்ணி ஒரு கெட்டப் ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஒரு பெரிய ஒரு மைனஸ் என்னென்னா, அது வந்து ஆடியன்ஸ் கூட கரெக்டாக கனெக்ட் ஆகலை. நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஆர்டர் இருந்துச்சுன்னா ஒரு ஹீரோவை வந்து பார்க்குறது வந்து நம்மளுக்கு வந்து சிங்காகவே இருந்துச்சு. பட் அவர் ஒரு மெனக்கடல் போட்டிருக்காரு. ஆடியன்ஸில் கனெக்ட் ஆகாதது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸு. செல்வராகவன் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் தான் அந்த டைரக்டர் கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஒரு பேய் கேரக்டரு. இப்போது இந்த படத்துக்குள்ளே இவங்க ட்ராவல் ஆகிறாங்களே, உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆடியன்ஸ் அந்த கதைக்குள்ளே ட்ராவல் ஆனாலும் டக்குன்னு செல்வராகவன் வந்து அந்த தேட்டர்லேருந்து இங்கே படத்துக்குள்ளே வந்து கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆடியன்ஸ் வந்து அங்கே உள்ளே ட்ராவல் ஆக முடியாமல் டக்குன்னு வெளில வந்துடும். ஓ, இந்த ஒரு கதை இருக்குல்ல, ஆமாம், திரும்ப அங்கே உள்ளே போகும்போது அந்த கதை. ஸோ நம்மளும் அங்கே உள்ளே வெளியே வரும்போது ஆடியன்ஸ் வந்து படத்துக்கு கூட வந்து எங்கேஜாக வந்து ட்ராவல் பண்ண முடியல. அதுவும் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய மைனஸு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காமெடி ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. காமெடி ஒர்க் அவுட் ஆகிறது ஒரு பெரிய மைனஸாக இருந்தாலும் மற்றபடி வந்து ஒர்க் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, அதே மாதிரி படத்தில் வந்து டெக்னிக்கல் சைடு எல்லாமே வந்து படத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கு. படம் வந்து ஒரு ரிவ்யூவர்ஸுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இந்த படத்தை வந்து சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ்லலாம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு சந்தானம். டேய், நீங்கள் ஒழுங்காக படம் எடுத்தால் தான் நாங்கள் ரிவ்யூ கரெக்டாகவே கொடுப்போமே, நாங்கள் இதுக்கிட்ட நெகட்டிவ் ரிவ்யூ கொடுப்போம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நாங்கள் ரிவ்யூஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல படம் வரணுங்கிறதுக்காக நம்ம நல்ல ரிவ்யூ கொடுக்குறோம். ஒரு படத்தை முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்ல ரிவ்யூ தான் கொடுக்கணும்னு பார்க்குறோம்.
பட் உள்ளபடி நம்ம ஆடியன்ஸை சேர்க்குறது தான் நம்மளோட வேலை. ஸோ படம் ஒரு சரியாக கனெக்ட் ஆகலைன்னா நம்ம அந்த விஷயத்த நம்ம ஓப்பனாக சொல்கிறோம். எந்த படத்தையும் அவங்க வேணும்னு சரியில்லைன்னு சொல்லணுங்கிற ஒரு எந்த எண்ணமும் கிடையாது. இன்னொன்று, ஒரு படத்தை 1000 பேர் பார்க்குறாங்கன்னா 1000 பேருக்கு 1000 வியூ இருக்கணும். இப்போது ஒருத்தருக்கு அந்த படம் பிடிக்கும்னா இன்னொருத்தனுக்கு அந்த படம் ஜென்யூனாட்ட பிடிக்காது. ஸோ அவன் வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லும் போது வேணும்னு சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. அவன் வந்து அவனுக்கு வந்து அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட இதுவாக இருக்கலாம். ஸோ ஒரு நல்ல படம் இருந்துச்சுன்னா என்ன ரிவ்யூ கொடுத்தாலும் கண்டிப்பாக படம் ஓடும். அதே மாதிரி மோசமான படம் இருந்தாலும் ரிவ்யூ எவ்வளோ சூப்பராக வந்து கொடுத்துருந்தா கூட மிஞ்சி போனால் கூட ஒரு நாள் ஓடுமே தவிர அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் மவுத் டாக்கில் வந்து அந்த படம் ஓடாமல் போயிடும். இதுதான் இந்த படத்துலேயும் வந்து முக்கியமாக சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆக்சுவல் ஃபேக்டும். ஸோ இந்த படம் வந்து பெருசாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த படம் வந்து கொஞ்சம் ரொம்பவே லேகாக இருந்துச்சு. பட் ஒரு நல்ல கதை, ஒரு ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் மிஸ் ஆனதுனால படம் வந்து மிஸ் ஆயிடுச்சு. டைரக்டர் அடுத்த படம் வந்து பண்ணும்போது கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா கொடுப்பீங்க. நல்ல ஒரு பிளாட் எடுத்துட்டீங்க, கொஞ்சம் எக்ஸிக்யூஷன் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க. நன்றி, வணக்கம்.